வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரகூட்மே பரத், அதாவது சித்ரகூட்டில் பரத் வராரு. ஸோ என்ன ஆகுது ஏதாகுது நம்ம பார்க்கலாம். ஸோ நேயர்களே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ராமாயணம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பரத் கைகே ராஜ்யமே தே. ஸோ பரத் கைகையோட அவங்க நானிஹால், அதாவது அவங்க பாட்டி வீட்டில் இருந்தார். अपने नानिहाल में, அதாவது தன்னோட பாட்டி வீட்டில் अयोध्या की घटनाओं के से सर्वदा अनिज्ञ लेकिन वे चिंतित थे. அதாவது ஸோ அயோத்தியாவில் நடக்கிற கதை அவருக்கு ஒன்றுமே தெரியாது. லேக்கின் ஆனாலும் அவருக்கு ரொம்ப கவலையாக இருந்தார். அவர் சிந்தித்தா ரொம்ப கவலையாக இருந்தார். उन्होंने एक सपना देखा, அதாவது அவர் ஒரு கனவு கண்டாராம். एक सपना देखा था पर उसका अर्थ पूरी तरह नहीं समझ पा रहे थे. அதாவது நம்ம எப்போவுமே கனவு பார்த்தா நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திப்போம். நம்ம என்ன கனவு பார்த்தோம், என்ன இது நம்ம ரிலேட்டட் பண்ணுவோம். ஸோ நம்மளை அந்த கதையை நம்மளுக்கு கனவுல நடந்தது யாருக்குன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பரத்க்கு அன்றைக்கி நைட் கனவு வந்திருக்கு. அதாவது தஷ்ரத்தோட, அதாவது தஷ்ரத் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா, அவங்க பரத் ராம்லாம் வனவாசுக்கு போனதுக்கப்புறம் பரத்துக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கு. அதாவது அவளுக்கு என்ன கனவு வந்திருக்குன்னா பாருங்கள், உஸ்கா அர்த்த பூரி தர நஹி சமஜ் பா ரஹி. அதோட மீனிங் என்னென்னு அவருக்கு புரியல. நம்ம எதனால இந்த கனவு கண்டோம், இதோட அர்த்தம் என்னென்னு பரத்துக்கு தெரியலை. संगी साथियों के साथ बातचीत में उन्होंने कहा, அதாவது சங்கி சாத்தியோனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாராம் கனவுல மே நஹி ஜான்தா கி उसका अर्थ क्या है, எனக்கு தெரியாது. அதாவது சங்கி சாத்தி கே சாத் பாத்சீத் மே, அதாவது கனவுல இல்லை. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவர் சொல்கிறாராம் மே நஹி ஜான்தா கி उसका अर्थ क्या है, எனக்கு தெரியாது, அதோட அர்த்தம் मेरा पर सपने से मुझे डर लगने लगा है. அதாவது நான் பார்த்த கனவுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. मैंने देखा कि समुद्र सूख गया, அதாவது அவர் என்ன பார்த்துக்கிறாருனா கடல் காஞ்சு போயிருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி கடல் அவர் கனவுல அப்படியே காஞ்சி அப்படியே ட்ரையாக இருக்கா. சந்திரமா தர்த்தி பர் கிர் படே. சந்திரமான என்னது, மூணு ஏர்த்தில் விழுந்திருக்கா. விருஷ் சுக்கை, விருக்ஷனை என்னது, விருக்ஷனை மரம். அதாவது விருக்ஷனை மரம்னு சொன்னால் அந்த மரம்லாம் காஞ்சி போயிருக்கு. ஏக் ராட்சசி பிதாக்கு கீச்கர் லே ஜா ரஹி ஹே. அதாவது ஒரு பேய் அதாவது ராட்சசி என்ன பண்ணனா அவங்க அப்பாவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. வே ரத் பர் பேட்டே ஹுயே தே. அவர் அந்த சாரியட்டில் உட்காந்துருந்தார். ரத் கதை खींच रहे हैं. அந்த ரத் ஒரு கழுதை தான் இழுக்குதான். जिस समय भरत मित्रों का अपना सपना सुना रहे थे. ஸோ அந்த டைமில் அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த நடந்த கனவு ठीक उसी समय अयोध्या से घुड़सवार दूत वहाँ पहुँची. அதாவது அவர் அந்த கனவு கூட சொல்லி முடிக்கல. உடம்பெல்லாம் நடக்குது. அவர் கனவு கூட சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா அங்கே அயோத்தியாவிலேருந்து மெசேஞ்சர், அதாவது எல்லோரும் குட்சவாரம் அந்த குதிரை வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். குட்சவாரம்னே சோட்டா சா ராஸ்தா சூனா தான். குட்சவாரம் ஒரு ஷார்ட் ரூட்டை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. जल्दी पहुँचने के, अगर सीकरमा रीच आदुक्काக भरत को संदेश मिला, वे तत्काल अयोध्या जाने के लिए तैयार हुए. ஸோ பரத்க்கு நியூஸ் கிடச்சிருச்சு. உடனே அதை எமர்ஜென்சி நியூஸ் கிடச்சிருச்சு. அது அவர் அங்கே போகிறதுக்காக ரெடி ஆயிடுறாரு. नानिहाल में भरत का मन नहीं लग रहा था, उछट गया था. वे अयोध्या पहुँचने को उतावले थे. ஸோ அவங்களுக்கு பாட்டி வீட்டில் இருக்கணும்னு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. சரிங்களா, அவர் ரொம்ப வருத்தமாயிட்டார். அவரால் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சரி, அவருக்கு இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், அந்த விஷயம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப கஷ்டமாயிட்டாரா. கைகே ராஜ்னே பரத் கோ விதா கியா. அதை கைக்கோட அப்பா பரத்தை சென்ட் ஆஃப் பண்ணுறாரு. சோ ரதோ அவர் சேனா கே சாத் 100 தேருங்களும் அதுக்கப்புறம் ப்ளஸ் சோல்ஜர்ஸ் கூட இவங்களை சென்ட் பண்ணுறாங்க. அதிக சமயம் லகா, ரொம்ப நேரமாச்சு. லம்பா ராஸ்தா பக்கட்னா படா, அதாவது ரொம்ப லாங்கான வேவ் அதுங்களும் செலக்ட் பண்ணுறதா ஆயிடுச்சு. सेना और रथ खेतों से होकर नहीं जा सकते थे. ஸோ அவங்களால வயல் மூலியமாக போக முடியாது. வே 8 दिन बाद अयोध्या पहुँचे. அதாவது 8 நாள் கழிச்சு தான் அயோத்தியா ரீச் ஆகிருக்கிறாங்க. நதி பர்வத் லாங்தே தக்கே ஹுயே और चिंतित. அதாவது நிறைய ரிவருங்களை மவுண்டன்ஸ்லாம் இவங்க கடந்து ரொம்ப டயர்டாகி ரொம்ப கவலையோடு இவங்க அயோத்தியாவுக்கு ரிட்டர்ன் போயிட்டாங்க. பரத் ने अयोध्या नगरी को
दूर से देखा. ஸோ பரத் வந்து அயோத்தியா வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. நகர் உன்ஹே சாமானிய நஹி லகா பதலா பதலாசா. அதாவது வந்து எப்பயோ பார்க்குற அயோத்தியாவே இல்லை. என்னடா இது அயோத்தியாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, என்ன ஆச்சு நம்ம அயோத்தியாவுக்கு வந்து பரத்க்கு வந்து டவுட் வருது. अनिष्ट की आशकांक्षा उनके मन में और गहरी हो गई. ஸோ தேவையில்லாமல் கொஷின்ஸ் வந்து அவருக்கு மனசில் போயிட்டு ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் வந்து. ये मेरी अयोध्या नहीं है, क्या हो गया है इसे. இது என்னோட அயோத்தியாவே கிடையாது, என் அயோத்தியாவுக்கு என்ன ஆச்சு. ஸோ பொதுவாகவே வந்து நம்மளோட அம்மா அப்பா வந்து வீட்டில் இருக்கும் போது சடனாக வந்து நம்ம அப்பா அம்மா வந்து எங்கன்னா ஊருக்கு கிளம்பி போனாங்களே, அன்றைக்கி நம்ம வீடு பார்த்திங்கனாவே யாருமே பெரியவங்க இல்லாத வீடு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஜிலோன்னு யாருமே இல்லாத மாதிரி ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ அயோத்தியாவில் பாருங்கள், அயோத்தியா அப்பா அவங்களோட தசரத் இறந்துட்டாரு, ராம் லக்ஷ்மண் சீதை கூட இல்லை. அப்போ அயோத்தியா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள். அவர் வந்து சொல்கிறார், क्या हो गया है इसे, என்ன ஆச்சு, क्या हो गया उन्होंने पूछा. அதான் கேட்குறாரு அவர் வந்து என்ன ஆச்சு. சடக்கே சுனி ஹே, அதாவது வந்து ரோடுகள்லாம் வந்து அமைதியாக இருக்குது. பாக் பகீச்சே உதாசே. ஸோ வந்து பாக் கார்டன், அது பாக் அதான் தோட்டங்கள்லாம் வந்து என்னது இது ரொம்ப சேடாக இருக்குது. சப் லோக் கஹா கயே, எல்லோரும் எங்கே போனாங்க. वो तुमल नाद कहाँ है, पक्षी भी कलरव नहीं कर रही है, इतनी चुप्पी क्यों, किसी ने भारत के प्रश्नों का उत्तर नहीं दिया. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாமே ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது, ஒரு பேர்ட் சத்தம் கேட்கல, ஒரு மனுஷங்க எதுவுமே இல்லை, ஏன் அயோத்தியா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லா விஷயம் நடந்த விஷயம் தெரியும், ஆனால் பரத்க்கு வந்து யாரும் வந்து கன்வே பண்ணல இது வரைக்கும் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பரத் ரொம்ப கவலையோடு இருக்கிறாரு. நகர் பहुंचते ही, அதாவது வந்து அங்கே உள்ளே போன உடனே பரத் சீதே ராஜ்பவன் கே, அதாவது வந்து ராஜ்பவன் அந்த ராஜாங்க தங்க இருக்க பில்டிங் அங்கே போகிறாரு. மகாராஜ் தசரத் கே பிரசாத் கி और, அதாவது வந்து மகாராஜ் தசரத் இருக்கிற இடத்துக்கு மகாராஜ் वहाँ नहीं थे, फिर वे कैकेयी के महल की और बड़े, அதான் அங்கே வந்து தசரத் இல்லை. அப்புறம் வந்து அவர் வந்து கைகேயோட இடத்துக்கு போகிறாரு. மானியா ஆகே படுக்கர் புத்திரக்கோ கலே லகா லியா. ஸோ அம்மா வந்து முன்னாடி வந்து அவங்க பையனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மானியா ஆகே படுக்கர் புத்திரிக்கோ கல். ஸோ பரந்து பாரத் கே ஆँख பிதா கோ ढूंढ रही थी. ஸோ இருந்தாலும் அவங்களோட பையனோட கண்கள் வந்து அவங்க அப்பா வந்து தேடிட்டு இருந்தாங்க, அதாவது தசரத்தை வந்து. உன்னோடனே माँ से पूछा पुत्र तुम्हारे पिता चले गए. उन्होंने माँ से पूछा पुत्र, அவங்க வந்து சொல்கிறாங்க போல் நம்மளோட அப்பா வந்து போயிட்டாரு இல்லைன்றாங்க. वहाँ जहाँ एक दिन हम सबको जाना है उनका निधन हो गया. அங்கே தான் போனார், நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு நாள் போகிற வேண்டிய இடம் அங்கே தான் அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. பரத் ये सुनते ही शौक में डूब गए. ஸோ பரத் வந்து இது கேட்ட உடனே அவர் ரொம்ப ரொம்ப டீப்பாக ரொம்ப கவலையில் இறங்கிடுறார். பச்சாட் காக்கர் கிர் படே. ஸோ உடனே வந்து மயக்கம் போட்ட வந்து விழுந்துறாரு. விலாப் करने लगे, ரொம்ப கத்த ஆரம்பித்தார். மா கைகைனே உன்னை உठाया, அம்மா கைக்கு வந்து அவங்கள வந்து எழுப்புறாங்க. ढाढ़स बताया, कहा उठो पुत्र यशवशी, तुम कुमार शौक नहीं करते, तुम्हारा इस प्रकार दुखी होना उचित नहीं है. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி கிரேட் குமார் வந்து நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது, நீ ஏஞ்சிரு, நீ துமாரா இஸ் பிரகார். ஸோ நீ வந்து இந்த மாதிரி கவலைப்படுறது வந்து நல்லதில்லை, இது வந்து ராஜ்குணோக்கு விருதுவகை அப்படியே கோ சம்பாலோ. ஸோ நீ வந்து ராயல் அதாவது ராஜ்குணம் உள்ளவன், நீ ரொம்ப தைரியசாலி, நீ உன்னையே வந்து ஹேண்டில் பண்ணிக்கோ. ஸோ நீ ஏன் இப்படி பண்ணுற, ரொம்ப அமைதியாக இரு, நீ பதறாத, கவலைப்படாதான்றாங்க. கியா கியா क्या से क्या हो गया, என்னதுலேருந்து என்ன ஆயிடுச்சு. भरत ये मानकर चल रहे थे कि पिता राज्याभिषेक की तैयारी में व्यक्त होंगे. ஸோ பரத் வந்து இதுக்கு அவருக்கு வந்து தெரியுமா அப்பா வந்து ராஜ்யாபிஷேக்கு வந்து அதை ரெடி பண்ணுறதுக்காக பிஸியாக இருந்தார். சப் குச் உல்டா ஹோ கயா, எல்லாமே வந்து தலைகீழ மாறிச்சு. உன்ஹோனே மேரே லியே கோய் சந்தேஷ் தியா, அப்பா வந்து என்ன உன்னோடனே மேரே லியே கோய் சந்தேஷ் தியா, அப்பா வந்து எனக்காக எந்தாவது மெசேஜ் கொடுத்தாரா. भरत ने माँ से पूछा, भरत வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. नहीं, अंतिम समय में उनके मुँह से केवल 3 शब्द निकले. கேட்குறாரு அப்பா இறக்கும் போது வந்து எனக்கு ஏதாவது மெசேஜ் கொடுத்தாரான்ட்டு. அப்போ வந்து சொல்கிறாங்க கைக்கு வந்து இல்லை, அவங்க சாகும் போது வந்து அவங்க வாயிலேருந்து வெறும் 3 வேர்டு தான் வந்தது. ஸோ அந்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹே ராம், ஹே சீதே, ஹே லக்ஷ்மண், तुम्हारे लिए
कुछ नहीं कहा. வெறும் ராம் சீதா லக்ஷ்மண் தான் சொன்னாங்க. உங்களுக்காக அவங்க வந்து எதுவுமே சொல்லல. பரத் व्याकुल थे. ஸோ பரத் வந்து व्याकुल அதாவது ரொம்ப கவலையாயிட்டாரு. विकलता बढ़ती जा रही थी. वो तुरंत राम के पास जाना चाहते थे. ஸோ வந்து கவலைகளை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவர் உடனே வந்து ராம் கிட்ட போகணும்னு நினைக்கிறாரு. மகாராஜ் ने उन्हें वनवास दे दिया. ஸோ மகாராஜ் வந்து அவரை வந்து वनवास காமிச்சிட்டார். 14 वर्ष के लिए सीता और लक्ष्मण भी राम के साथ गए हैं. கைகை ने भरत का मन पढ़ते हुए कहा. அதாவது வந்து ஸோ கைகை வந்து பரத்தோட மைண்டை வந்து ரீட் பண்ண அவர் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பரத் வந்து எந்த மாதிரி சொன்னால் எப்படி வந்து வருத்தப்பட மாட்டாரோ அந்த மாதிரி டைமில் வந்து சொல்லிட்டு நைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ மகாராஜ் வந்து வனவாசத்தை போயிருக்கிறாங்க. அதான் மகாராஜ் வந்து அவங்கள வந்து வனவாசத்துக்கு அமிச்சிட்டாங்க. அதுவும் 14 வருஷம் சீதையும் லக்ஷ்மணும் ராம் கூட வந்து போயிருக்கிறாங்க சொல்கிறாங்க. वो जानती थी कि भरत यहाँ से सीधे राम के पास ही जाएंगे. ஸோ அவருக்கு தெரியும். ஸோ தசரத் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து ராம தேடி தான் போவாங்க. परंतु वनवास क्यों? भ्राता राम से कोई अपराध हुआ? ஸோ அது வனவாசியே அண்ணா ராம்லாம் வந்து அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணாரா? ராம் ने कोई अपराध नहीं किया. ராம் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை. महाराज ने उन्हें दंड भी नहीं दिया. ஸோ மகாராஜ் அவரையே வந்து தண்டனையும் கொடுக்கல. इसके लिए मैंने महाराज दशरथ से प्रार्थना की थी. அதாவது இதுக்காக வந்து நான் மகாராஜ் தசரத் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. யாரும் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கல ராமுக்கு. ராம் வந்து எந்த தப்பும் பண்ணலை சொல்கிறாங்க. முஜே தும்ஹாரே ஹித் மே யஹி உச்சித் லகா. அதாவது வந்து உன் நல்லதுக்கு வந்து எனக்கு இதுதான் நல்லது தோணுச்சு, அதனால தான் நான் பண்ணேன். தும்ஹாரே ஹித் அஹித் நஹி தேக் சக்தி थी. ஸோ உனக்கு வந்து ஒரு நான் கெட்டது வந்து நான் நினைக்க மாட்டேன், உனக்கு நல்லது நடக்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணேன். कैकेयी ने कहा. वरदान की पूरी कथा सुनाते हुए उन्होंने कहा, उठो पुत्र, राजगति संभालो. अयोध्या का निष्कंठक राज्य अब तुम्हारा है. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏஞ்சிரு மகனே ஏஞ்சிரு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வரதான், அதை அவங்களுக்கு வரதான் கிடச்சிட்டு அந்த வரத்தில் அதாவது அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லா கதையும் வந்து பரத்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ஏஞ்சிரு. ஸோ இனி வந்து நீ தான் வந்து இந்த அதாவது ராஜ்கத்தியை வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும். இந்த அப்பா இருக்கிற இடத்துல வந்து நீ தான் பார்த்துக்கணும், நீ ஏஞ்சி பொறுப்பை ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இனிமேல் வந்து இந்த அயோத்தியா வந்து நீ தான் வந்து ரூல் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பரத் அப்னா குரோத் ரோக் நஹி சகே. பரத்தால் வந்து தன்னோட கோவம் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அவளார் சீக் படே ஏ தும்னே கியா கியா மாத்தே கத்துறாரு. இது நீ என்ன பண்ண கத்திட்டு சொல்கிறாரு. ஏசா அனர்த், இதுக்கு அர்த்தமே இல்லை. கோர் அபராத் அபராதினி ஹோ தும். நீ வந்து க்ரைம் பண்ணியிருக்க, நீ வந்து ஒரு அதான் க்ரைம் பண்ணவ நீ வந்துன்னு சொல்கிறாரு. वो तुम्हें जाना चाहिए था, वो वन तुम्हें जाना चाहिए. அதாவது வந்து காட்டுக்கு வந்து அந்த நீ தான் போயிருக்கணும், ராம்கோ நஹி, ராம்க்கு இல்லை. நீ தான் வந்து தப்பு பண்ணியிருக்க, ஸோ நீ தான் வந்து போகணும். மேரே லியே ய ராஜ் அர்த்தஹீன் ஹே. எனக்கு வந்து இந்த ராஜா வந்து இந்த ராஜ பதவி ஏற்று இது பண்ணுறது வந்து இது ஒரு அர்த்தமே இல்லை. पिता को खोकर भाई से बिछड़कर नहीं चाहिए मुझे ऐसा राज्य. அதாவது வந்து அப்பாவை வந்து அப்பா விட்டு பிரிஞ்ச, ஸோ அப்பா வந்து நான் தொலைச்சிட்டேன், அண்ணா விட்டு பிரிஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து எனக்கு இந்த ராஜ பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார். इस बीच में मंत्रीगण और सभासद भी वहाँ आ गए. ஸோ இது நடுவில் வந்து மந்திரியும் அந்த சபாசத் அந்த மெம்பரும் வந்து அங்கே வராரு. वहाँ भरत बोलते रहे, तुमने पाप किया है माते. ஸோ பரத் நீ வந்து பாவம் பண்ணியிருக்க, இத்தனா சாகஸ் கஹா से आया तुम्हें, இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது உனக்குன்னு சொல்லிட்டு பரத் வந்து கேட்குறாரு. किसने तुम्हारी बुद्धि को भ्रष्ट की, उल्टा पाठ सिखाया पढ़ाया. யார் வந்து உன் புத்தியை வந்து கெடுத்தாங்க, ஸோ உனக்கு யார் தப்பான லெசன் உன்னோட மனமந்தைக்கு ஏற்றுனாங்கன்னு சொல்லிட்டு பரத் வந்து கேட்குறாரு. ஏன் அபராத் அச்சா மேஹே. ஸோ இது வந்து மன்னிக்க முடியாத அபராதம், நீ பாவம் பண்ணியிருக்க, நீ வந்து க்ரைம் பண்ணியிருக்க. மே ராஜ்பத் நஹி கிரகன் கருங்க. ஸோ என்னால் வந்து இந்த ராஜ் பதவி வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. தும்னே ஏசா சோச்சா கேசே, தும்னே ஏசா சோச்சா கே, உன்னால் எப்படி நீ இதை திங்க் பண்ண சொல்லிட்டு அவங்க அம்மாவை கண்ணாபி தான் திட்டுறாரா யார்? பரத். सभासदों की ओर मुड़ते हुए भरत ने हाथ जोड़कर कहा. சபாசத்தில் அங்கே எல்லா மெம்பர்ஸும் இருக்கிறாங்க, அவங்கள வந்து அதை கையை பிடிச்சிட்டு சொல்கிறாராம். இது मेरी माँ ने जो किया है उसमें मेरा कोई हाथ नहीं है, मैं राम की सौगंध खाकर कहता हूँ. ஸோ ராம் வந்து பரத் வந்து என்ன சொல்கிறாரா, என் அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் ராமோட
ப்ராமிஸ் ராம் அண்ணன் மேலே நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். இதுலேயும் அம்மாக்கும் எனக்கும் இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. मैं राम के पास जाऊंगा, நான் ராம் கூட போக उन्हें मानकर लाऊंगा, प्रार्थना करूंगा कि वे गद्दी संभालें. मैं தாஸ் பன்கர் அதாவது நான் வந்து அண்ணா கிட்ட சொல்கிறேன், அண்ணா கிட்ட போய் நீங்களே வந்து இந்த ராஜ்கத்தி வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து இது வந்து நான் ஆழமாட்டேன், இதை ராஜா பதவி நான் ஆழமாட்டேன். भरत बहुत उत्तेजित हो गए थे, स्वयं पर नियंत्रण नहीं कर सके थे. बोलते बोलते उनकी सांस उखड़ने लगी, वे चकराकर धरती पर गिर पड़े. அதாவது வந்து அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாரா, அவரால் தன்னந்தானே வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண கூட முடியலையா. அவர் பேசிட்டே வந்து அவரோட மூச்சு வாங்க ஆரம்பிச்சுன்னா அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. सूद बूद लौटी तो भरत रानी कौशल्या के महल की ओर चल पड़े. ஸோ அவருக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேட் வந்ததுக்கப்புறம் வந்து பரத் வந்து ராணி கௌசல்யா அதாவது ராமோட அம்மாவோட பேலஸ்க்கு போகிறாரு. उनसे लिपट कर बच्चों की तरह बिखल कर रोई. அதாவது அவங்க அம்மா மேலே அதை பயங்கரமாக அதை வந்து ஒராசிட்டு பச்சோக்கி குழந்த மாதிரி ஒரு பயங்கரமாக கத்திக்கிட்டே அழுகுறாராம். ஸோ உனக்கே சருணமே கிரிப்படை அவங்களோட பாதத்தில் விட கௌசல்யா ஆஹத்தி. ஸோ கௌசல்யாக்கு வந்து என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல, அவங்க அப்படியே இது பண்ணின்னு உன்னோடனே கஹா புத்திர தும்ஹாரி மனோகாமனா பூரி ஹுயி. ஸோ நீ நினச்சதெல்லாம் வந்து நிறைவேறிச்சுல சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக. तुम जो चाहते थे हो गया. राम अब जंगल में है, अयोध्या का राज तुम्हारा है. मुझे बस एक दुख है, कैके ने राजा लेने का जो तरीका अपनाया वो अनुचित था. அதாவது வந்து நீ நினச்சது ஆயிடுச்சு, இப்போ ராம் வந்து காட்டில் இருக்கிறாங்க, அயோத்தியா ராஜ் வந்து இனிமேல் நீ தான் வந்து அயோத்தியா வந்து நீ ஆள போகிற. முஜே பஸ் ஒரே ஒரு கவலை தான் இருக்குது எனக்கு வந்து. ஸோ கை வந்து இந்த ஒரு மெத்தட் அப்ளை பண்ணி உனக்கு ராஜா பதவி வாங்கி கொடுத்தா பார்த்தியா, இது என்ன இது வந்து நல்லது இல்லை. இது வந்து அவள் வந்து நல்லது பண்ண அவள் வந்து அவள் சதி பண்ணி தான் வந்து இது வந்து இது பண்ணியிருக்கா, இந்த சதியை வந்து உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா, இது வந்து தப்பானது. ஸோ இறக்கமே இல்லை அவளுக்கு அது. தும் ராஜ் கரோ புத்திர பர் முஜ் பர் ஏக் தயா கரோ, முஜே மேரே ராம் கே பாஸ் பீஜ்வா தோ. நீ ராஜ்யம் பண்ணு, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஆனால் நீ வந்து என்னோட ராமக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுருன்னு சொல்கிற அம்மா கௌசல்யா வந்து கதறாங்க. ஸோ பெத்த அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த கவலைக்கு எப்படின்ட்டு, தன்னோட பிள்ளைய வந்து பிரிஞ்சு இருந்தது கவலை. அப்போ கூட அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ கூட அவங்க கைகை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வேணா கைகை என்னோட குழந்தை என்கிட்டே இருக்கட்டும், அவனுக்கு வந்து இதெல்லாம் ராஜ பதவியெலாம் தேவையில்லை, பரத் ராஜ் பதவியாக இருக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட வந்து அவங்க கேட்கல கௌசல்யா வந்து. பரத் நே ராணி கௌசல்யா க்ஷமா மாங்கி. ஸோ பரத் வந்து ராணி கௌசல்யா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு, சஃபாய்தி. ஸோ எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ராணி கைகை के व्यवहार पर गलानी व्यक्ति की कहा, राम मेरे प्रिय अग्रज है, मैं उनका आहिर सोच भी नहीं सकता, मैं निरपराध हूँ. அதாவது வந்து அவருக்கு வந்து ராம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்கிறாரு, ஸோ கைகையால் தான் வந்து எல்லாமே ஆச்சு. இந்த மாதிரி எனக்கு அண்ணா வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அன்பான அண்ணா எனக்கு வந்து அவர் வந்து நான் அவருக்கு வந்து கெடுதல் நான் எப்படிமா நினைப்பேன் நான் சொல்லுங்கள். நான் ஒரு அப்பாவி, நான் வந்து அண்ணாக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு தப்பும் நான் நினைக்க மாட்டேன். ஸோ எல்லாமே வந்து இது வெளிப்படமாக எல்லாமே சொல்லிடுறாரு அவர் வந்து. கௌசல்யானே பரத் கோ क्षमा कर दिया, उन्हें गले से लगा लिया. भरत सारी रात फूट कर रो रहे थे. கௌசல்யா வந்து அவங்கள வந்து மன்னிச்சிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ பரத் வந்து ஃபுல் நைட்டை வந்து நம்ம பரத் வந்து அழுதுட்டு தான் இருந்தார். सुबह तक शत्रुघ्न को पता चला गया था कि कैकेयी के कान किसने भरे. பாருங்க, இங்கே சத்ருகனுக்கு அதுக்குள்ளே காலையில் தெரிஞ்சிடுச்சு. ஸோ யார் வந்து கைகை வந்து யாரை வந்து இது தூண்டி விட்டாங்கன்ட்டு. மந்த்ரா அயோத்தியாக்கே घटनाक्रम से घबरा गई थी. ஸோ மந்த்ராக்கு வந்து இந்த அயோத்தியாவில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. छिप गई, हाइड ஆயிட்டாங்க. कुछ दिनों से उसे किसी ने नहीं देखा. கொஞ்ச நாள் யாரும் வந்து அவங்கள வந்து பார்க்கலையா. भरत और शत्रुघ्न राम को वापस लाने पर मंत्रण कर रहे थे. அதாவது வந்து பரதோ சத்ருகன் வந்து யாரை நம்மளோட ராமா வந்து காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. தவி சத்ருகனுக்கு திருஷ்டி பஜ்கர் நிக்கலி மந்த்ரா பருப்படி. அதாவது அப்போ தான் வந்து சத்ருகனோட பார்வையிலேருந்து தப்பிச்சு போன மந்த்ரா பருப்படி மாட்டினா. उन्होंने लपक उसके बाल पकड़ लिया. அதாவது டக்குன்னு அவங்களோட முடியை பிடிச்சிட்டாங்க. खींचते हुए भरत के सामने लाए.
அப்படியே இழுத்துக்கிட்டே பரத் கூட முன்னாடி எடுத்து வந்தார். பரத் கோ தாசி கி பூமிகா பத்தாயி. ஸோ பரத் வந்து दासी அதை என்னென்ன ஆச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க. शत्रुघ्न ने उसे जान से मार देने पर उगते भरत ने बीच बचाव किया. शत्रुघ्न வந்து அவர் வந்து சாவடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ பரத் வந்து காப்பாற்றுறாரு. முனி வசிஷ்ட अयोध्या का राज सिंहासन रिक्त नहीं देखना चाहते थे. அதர் முனி வசிஷ்டர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து அயோத்தியா அதை த்ரான் ராஜாலாம் உட்காரும்போது அந்த இடம் வந்து சிம்ஹாசனம் வந்து எம்டியாக இருக்கணும்னு விரும்பல. அவர் வந்து खाली सिंहासन से खतरे से परिचित थे. அதாவது எம்டியான சிம்ஹாசன் இருந்ததுன்னா வந்து दिस इज़ द सिंबल ऑफ डेंजरस. उन्होंने सभा बुलाई, எல்லா மக்களை கூப்பிட்றாங்க. பரத் और शत्रुघ्न के आमंत्रित किया. ஸோ பரத் शत्रुघ्न வந்து இன்வைட் ஆலோசனை பண்ணுறாங்க. பரத் शत्रुघ्न வந்து இன்வைட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பரத் ने कहा बस तुम्हारा राजकाज संभालो. ஸோ பரத் சேவ் சொல்கிறாரு, நீ வந்து இதை ராஜ்யத்தை வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும். पिता के निधन और बड़े भाई के वनगमन के बाद यही उचित है. இதுதான் வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அண்ணா வந்து அங்கே காட்டுக்கு போனதுக்கப்புறம் இதுதான் கரெக்டான இதுவு, நீ தான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. பரத் ने महर्षि का आग्रह अस्वीकार किया कर दिया. அது பரத் வந்து அவர் சொல்கிற ஆர்டர்லாம் வந்து அக்செப்ட் பண்ணல. बोले मुनिवर ये राज्य राम का है, वही इसके अधिकारी है, मैं ये पाप नहीं कर सकता. ஸோ முனிவர்கிட்ட என்ன சொல்கிறாரு வந்து, இது ராமோட ராஜ்யம், அவருக்கு தான் வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். हम सब वन जाएंगे और राम को वापस लाएंगे. நம்ம எல்லாரும் வந்து காட்டுக்கு போயிட்டு ராமனை வந்து ரிட்டர்னு கூட்டிகிட்டு வரோம். वन जाने के लिए सब तैयार थे. भरत ने सबके मन की बात कही थी, सबकी इच्छा थी कि ஸோ எல்லாரோட மனசில் இருக்கிறதா வந்து பரத் வந்து சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் மனசில் பட்டது தான். ஸோ பரத் வந்து सबकी इच्छा थी कि वो राम को अयोध्या लौट आए. ஸோ எல்லாருக்கும் இஷ்டம் இருந்தது ராம் வந்து ரிட்டர்ன் வந்துடணும்னு சொல்லிட்டு लौट आए. सो रिटर्न वर्त का अगली सुबह भरत सभी मंत्रियों और सभासदों के साथ वन के लिए चले. सो नेक्स्ट डे வந்து भरत அதான் ஏர்லி மார்னிங் வந்து பரத் சபி மந்திரியும் பரத் வந்து எல்லா மந்திரிகளும் சபாசது கூடவங்க வந்து சபாசத அந்த அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து காட்டுக்கு போகிறாங்க. குரு வசிஷ்டர் வந்து கூட போகிறாரு. நகர்வாசியும் பி அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க கூட போகிறாங்க பாருங்க. अयोध्या की चतुर्गिनी सेना तो थी அதாவது வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக சோல்ஜர்ஸ் கூட அவங்க கூடியதாக இருந்தாங்க. ராம் தப் தக் கங்கா பார் கர் சித்ரகூட் பहुंच गए थे. ஸோ ராம் வந்து அது வரைக்கும் வந்து ரிவர் வந்து க்ராஸ் பண்ணிட்டு சித்ரகூட்க்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு. वहाँ एक आश्रम था, அங்கே ஒரு ஆசிரமம் இருந்தது. महर्षि भरद्वाज का அதாவது महर्षि भरद्वाज का गंगा यमुना के संगम पर गंगा यमुना हुआ அந்த ஜங்ஷன் கிட்ட தான் வந்து राम आश्रम में नहीं रहना चाहते थे. राम வந்து ஆசிரமம் கிட்ட வந்து இருக்கணும்னு விரும்பல, ताकि महर्षि को असुविधा ना हो. ஸோ महर्षि வந்து अनकम्फर्टेबलाக வந்து ஃபீல் பண்ணுவார் இவருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணும்னு அவர் வந்து விரும்பல. महर्षि ने उन्हें एक पहाड़ी दिखाई. महर्षि வந்து ஒரு மவுண்டன்ஸ் காட்டுறாங்க. சுந்தரஸ்தான் அழகான இடம். சுர்மன்ய திருஷ்ய பர்ணக்குட்டி வஹி बनाई. ரொம்ப அழகான ஒரு சீன். அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பர்ணக்குட்டினா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹட் மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. भरत का सूचना मिल गई थी कि वे चित्रकूट ही आ रहे थे. ஸோ பரத்க்கு வந்து இன்ஃபார்மேஷன் கிடச்சிட்டு அவங்க வந்து சித்திரக்கூட்டு தான் வந்துருக்குறாங்க. पूरे दल बल के साथ सेना के चलने के आसमान धूल से हट गया. அதாவது வந்து ஃபுல்லாக சேனா வந்து நடக்குது, அதாவது வானம் வந்து ஃபுல்லாக தூசியில் வந்து மூட மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சோல்ஜர்ஸ் வந்து போகிற மாதிரி. ஹர் ஓர் கோலஹாலி எல்லாம் பக்கம் போது ஒரே சத்தம். அப்போ பாருங்கள் அது அயோத்தியாவில் இருக்கிற மெம்பர்ஸ் மந்திரிங்க எல்லாமே வர மாதிரி எப்படி இருக்கோ பாருங்கள் ரணகலம். वे श्रृंगावेरपुर पहुँचे. श्रृंगवेरपुर சேராங்க. निषाद राज गुहा को सेना देखकर कुछ संदेह हुआ. ஸோ நிஷாத் ராஜ் குஹா அந்த ஒரு கிராமத்தில் வந்து அந்த ஒரு பேர் அங்கே இருக்கிற சேனா சோல்ஜர்ஸில் பார்த்துட்டு அவருக்கு வந்து டவுட் வந்துச்சா, कहीं राजमंद में आकर भरत राम पर आक्रमण करने तो नहीं जा रहे हैं. ஸோ ராஜ்மந்தில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கேருந்து வந்து ராஜா வந்து நிஷாத் ராஜ் குஹா வந்து சேனாவை பார்த்துட்டு வந்து எல்லோரும் அவருக்கு வந்து டவுட் வருது, என்னடா இது யார் வராங்க, ஒருவேளை வந்து அயோத்தியாவிலேருந்து பரத் வந்து ராமில் வந்து அட்டாக் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு அவருக்கு வந்து டவுட் வந்துச்சு. कहीं राजमंद में आकर आक्रमण तो नहीं हो रहा जी
नहीं जा रही है सही स्थिति पता चली तो उन्होंने भरत की आगमन की ஸோ அவருக்கு உண்மையை தெரிஞ்சிச்சு எதுக்கு வந்துக்கிறாங்க பரத் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வெல்கம் பண்ணுறாரு கங்கா பார் करने के लिए देखते देखे 500 नावें जुड़ गए அதாவது வந்து அந்த கங்கா ரிவர் வந்து க்ராஸ் பண்ண பார்த்துட்டே இருக்கும்போது 500 போட் வந்து செஞ்சிச்சா கப்பல் அந்த பரிசல் रास्ते में मुनि भरद्वाज का आश्रम पड़ा अदावद रास्ता போகும்போது வந்து முனி பரத்வாஜோட ஆசிரமம் இருந்துச்சா उन्होंने भरत को राम का समाचार दिया அவர் வந்து பரத்க்கு வந்து ராமோட நியூஸ் வந்து சொல்றாங்க वो मार्ग दिखाया जिधर से राम गए அவர் வந்து வழி காட்டினார் எந்த வழியா வந்து ராம் போனாரு वो पहाड़ी दिखाई जहां राम ने पर्णकुटी बनाई அதாவது மவுண்டன் தெரியுது அங்க வந்து ராம் வந்து வீடு கட்டி இருக்காரு அத पर्णकुटीனா வந்து அந்த ஸ்மால் ஹட் மாதிரி सो अयोध्या वासियों ने राम आश्रम में अयोध्यावासी ने राम आश्रम में ही बिताई सो अयोध्यावासी வந்து ராம் ராத் அதாவது நைட்டு வந்து आश्रम में ही வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க इस संतोष के साथ कि राम अब दूर नहीं ஸோ அங்கே வந்து அவங்க நைட் வந்து அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆசிரமத்தில் வந்து ஸோ நைட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க ஏன்னா வந்து ஓகே ஸோ இந்த ராம் வந்து ரொம்ப தூரமாக இல்லை அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு आगे जंगल घना था ஸோ முன்னாடி வந்து காட்டு வந்து ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட்டாக இருந்ததுதான் சேனா चली तो वन में खल मच गई ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்து போனதும் வந்து ஒரே செம்ம சவுண்டு அப்படி இப்படி இருந்தது ஜான்வர் இதர் உதர் பாக்னே லகே ஸோ जानवरना एनिमल्स வந்து இங்கே அங்கே ஓட ஆரம்பித்தாங்க பக்ஷியோனே अपने बसेरा छोड़ दिया பேர்ட்ஸ் வந்து தன்னோட நெஸ்ட்டை விட்டு போயிடுச்சு छोटी वनस्पतियों पत्तियाँ सेना के पाँव तले कुचल गई சின்ன சின்ன வனஸ்பதி அந்த பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து சோல்ஜர்ஸோட காலில் வந்து மிதிச்சிட்டு இதுவாயிடுச்சு படே விரக்ஷ் தர்தரா பெரிய பெரிய மரங்களாக வந்து நடுங்கிட்டு இருந்தது தான் ராமோ சீதா பர்ணக்குட்டி மேதே ராமோ சீதையை வந்து பர்ணக்குட்டி அதாவது ஹட்டில் தான் இருந்தாங்க லக்ஷ்மண் பஹராதே ரஹிதே ஸோ லக்ஷ்மண் வந்து வாட்ச்மேன் வேலை மாதிரி பண்ணியிருந்தார் கொல்ஹாலே உணவே சொன்னா ஸோ சத்தம் வந்து அவரும் கேட்டார் वे एक ऊंचे पेड़ पर चढ़ गए और பெரிய மரத்தில் ஏறிட்டார் देखने के लिए कि मामला क्या है அதாவது பார்க்கறதுக்காக என்ன விஷயம்னு லக்ஷ்மண் ने देखा कि विराट सेना चली आ रही ஸோ லக்ஷ்மண் வந்து பார்க்குறாங்களா பெரிய ஒரு கூட்டமே வர்றது மாதிரி சேனா கா ध्वज जाना पहचाना था ஸோ சோல்ஜர்ஸோட ஃப்ளாக் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தது அயோத்தியா की सेना थी அதாவது அயோத்தியாவில் இருக்க சோல்ஜர்ஸ் वे उत्तर की ओर आगे बढ़े थे அதாவது அவங்க வந்து உத்தர்னா வந்து சவுத் சாரி உத்தர்னா வந்து நார்த் ஸோ நார்த் பக்கம் வந்து இன்னும் வந்துட்டே இருந்தாங்களாம் लक्ष्मण ने पेड़ से ही चीख कर कहा सो लक्ष्मण வந்து மரத்துல இருந்து கத்துறாரா भैया भरत सेना के साथ इधर आ रहे हैं सो लगता है वे हमें मार डालना चाहते हैं सो பரத்க்கு வந்து ஆக்சுவலாக தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு சரிங்களா இப்போ தான் வந்து அவருக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயம் வந்து இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க ராமும் லக்ஷ்மணும் வந்து லக்ஷ்மண் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து சதி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறாரு கத்துறாரு சீக்கர் கஹா பையா பரத் வந்து சோல்ஜர்ஸ் கூட வந்து இங்கே வந்திருக்கான் அவன் வந்து நம்மளை சாவடிச்சிடுவான் தாக்கி எக் சத்ர ராஜ் கர்சா அதாவது வந்து அவங்க மட்டும் தனியாக வந்து ராஜ்யத்தை வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் போல் தனியாக வந்து ஆட்சி அடையலாம் சொல்கிறான் போல் சொல்லிட்டு சொல்கிறாரு யார் லக்ஷ்மண் राम कुटी से बाहर आए राम வந்து தன்னோட ஹட்ல வெளியே வராரு उन्होंने लक्ष्मण को समझाया लक्ष्मण வந்து புரிய வைக்கிறாரு राम पर भरत हम पर हमला नहीं करेगा भरत வந்து நம்மள மட்டும் அட்டாக் பண்ண மாட்டான் कभी नहीं எப்பவுமே கிடையாது वो हम लोगों से भेंट करने आ रहा होगा ஸோ அவன் வந்து நம்மள வந்து பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான் ராம் வந்து சொல்றாரு भेंट के लिए सेना के साथ आने का क्या औचित्य है என்ன அர்த்தம் ஸோ நியாயமாக வழியை பார்த்தோன்னா அவன் தானே வரணும் இது என்ன நியாயம் இது வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்குண்டா दो भाइयों के मिलन में सेना का क्या काम ரெண்டு அண்ணன் தம்பிகளை மீட் பண்ணுறதுக்காக இதுக்கு எதுவும் சோல்ஜர்ஸ் வரலன்னு கேட்குறாரு लक्ष्मण आश्वस्त नहीं थे वे सेना पर आक्रमण करना चाहते थे राम ने उन्हें रोक दिया அதாவது வந்து லக்ஷ்மண் வந்து ஷோர் அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஓகேவா ஸோ என்னடா இது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பழி வாங்குறதா வரான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு அவருக்கு வந்து ஸோ அவர் வந்து சேனாவில் வந்து ஆக்கிரமணம் தான் சரி ஓகே நான் போய் அட்டாக் பண்ணுற சோல்ஜர்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறாரு ராம்னே உன்னே ரோக்தியா சார் ராம் வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நீ போகாதன்னு சொல்லிட்டு ஸோ வீர் புருஷ் தைரியக்க சாத் காம் நஹி சோர்த்தி அதாவது வந்து தைரியமானவங்க மனிதர் வந்து தன்னோட பொறுமை வந்து இழுக்கக்கூடாது நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு ராம் வந்து சொல்கிறாரு
इस प्रकार का उतावलापन उचित नहीं है. அதாவது இந்த மாதிரி அவசரம் வந்து நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது, வெயிட் பண்ணு. भरत ने सेना पहाड़ी के नीचे रोक दी. ஸோ பரத் வந்து சேனா சோல்ஜர்ஸ் வந்து மவுண்டன்ஸ் கீழே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. நகர்வாசியோ சே भी वही ठहरने को कहा. ஸோ நகர் கிராமத்தில் இருக்கிறவங்களும் எல்லாரையும் அங்கே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. கோல்ஹால் थम गया. ஸோ கத்துறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. उसकी जगह पुनः वन की நைசர்கிக் சாந்தி நே லேலி. ஸோ மறுபடியும் வந்து காட்டில் இருக்கிற எல்லா விலங்கு அது தன்ன நேச்சுரல்ஸாக அதுவே வந்து அமைதியாயிடுச்சு. भरत ने पहाड़ी को प्रणाम किया. ஸோ பரத் வந்து மவுண்டன்ஸ் வந்து வணங்குறாரு. शत्रुघ्न के साथ लेकर नंगे पाँव ऊपर चढ़े. ஸோ சத்ருகனை கூப்பிட்டுட்டு ஸோ காலில் வந்து செருப்பு கூட இல்லாமல் அப்படியே மேலே ஏறி போகிறாங்க. पाँव की गति अचानक बढ़ गई. ஸோ பாவோட அதை நம்ம நடக்கும்போது அந்த நம்ம காலோட ஸ்பீட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுது. भाई से मिलने की उत्कंठा में वे और प्रतीक्षा नहीं कर सकते थे. அதாவது வந்து இஷ்டம் இல்லையா, அதாவது வந்து பாய்ஸே மில்னேக்கி உட்கண்டா, அதாவது அண்ணன் கூட மீட் பண்ணோமேனு ஒரு ஈகரில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரா வந்து அவருக்கே தெரியாமல் தன்னை அவர் வந்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. वे और प्रतीक्षा नहीं कर सकते. அவரால் வந்து இன்னும் வெயிட் பண்ண முடியாதா. पहाड़ी पर दूर से उन्हें एक छवि देखी. वो राम थे ஷிலா பர் பேட்டி हुई. ஸோ தூரத்தில் தான் அவர் வந்து பார்த்துருக்குறாரு, ஏதோ ஒரு பார்த்துருக்குறாரு அவர் வந்து. ஸோ பார்க்கும் போது தெரியுது, அதாவது தூரத்துலேருந்து ஏதோ ஒரு பிக்சர்ஸ் மாதிரி ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ராமா. அவர் வந்து ராக்கில் உட்காந்துருக்கிறார் பெரிய கல்லில். பாசி சீதா और लक्ष्मण बैठे थे. அதாவது அவங்க பக்கத்தில் வந்து சீதையும் லக்ஷ்மண் வந்து உட்காந்துருக்குறாங்க. भरत दौड़ पड़े. ஸோ பரத் வந்து ஓடி வராரு. राम के चरणों में गिर पड़े. ஸோ ராமோட பாதத்தில் விடுறாரு. उनके मुँहों से एक शब्द भी नहीं निकला. ஸோ அவங்களோட வாயிலேருந்து எதுவுமே வரலை. शत्रुघ्न ने भी राम के चरणों में वंदना की. ஸோ சத்ருகனும் வந்து அவங்க அண்ணா காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகிறாரு. बोले वे भी नहीं, அவரு கூட பேசவே இல்லையா. उन्होंने दोनों को उठाकर सीने से लगा लिया. सबकी आंखों में आंसू थे. ஸோ ரெண்டு பேரை எழுப்பி தன்னோட செஸ் மேலே வந்து போட்டுக்கிறாரு. அவங்க வந்து எல்லாரும் கண்ணிலே வந்து கண்ணீர் இருந்திருக்கு. பரத் சஹாஸ் நஹி जुड़ा पा रही थी. ஸோ பரத்தால் வந்து தைரியமாக இருக்க முடியல. बड़े भाई को यह सूचना देने को पिता का दशरथ नहीं रहे. ஸோ வந்து பாய்க்கு வந்து எப்படி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அப்பா வந்து உயிரோட இல்லை. ஏ துக்த் சமாச்சார் பாத்ரா, ஒரு கஷ்டமான செய்தி அண்ணா. बहुत कठिनाई से उन्होंने कहा. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரா. पिता दशरथ नहीं रहे. आपके आने के छठे दिन दुख में प्राण त्याग दिए. राम सन्न रह गए, शॉक में डूब गए. அதாவது வந்து என்ன சொல்கிறாரா பரத் வந்து, ஸோ இப்போ வந்து நம்ம அப்பா நமக்கு இல்லை, நீங்கள் காட்டுக்கு கிளம்புனா 6வது நாள் அப்பா இறந்துட்டாரு. அவரால் உங்களோட பிரிவு வந்து தாங்க முடியல, உங்களை நினச்சி கஷ்டப்பட்டு அவர் இறந்துட்டாரு. ஸோ ராம் வந்து ரொம்ப ஷாக்கில் வந்து மூழ்கிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ஸோ ரொம்ப இதுவாயிடுச்சு அவருக்கு அது. राम को पता चला कि भरत के साथ केवल सेना नहीं आई है, नगरवासी आए हैं. ஸோ ராம்க்கு அப்போ தான் தெரியுந்தா பரத் கூட வந்து நாட் ஒன்லி தட் சோல்ஜர்ஸ், அந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க கூட வந்திருக்கிறாங்க. गुरुजन है, माता है, कई भी राम लक्ष्मण पहाड़ी से उतरकर उनसे भेंट करने आए. ஸோ குரு வந்திருக்கிறாரு, அம்மா வந்திருக்காங்க, கை ராம் லக்ஷ்மண் வந்து அந்த மவுண்டன்ஸ் வந்து இறங்கிட்டு அவங்கள பார்க்கணுன்னு வந்துக்கிறாரு. சப்சே ஸ்னேக சேமிலி, எல்லாருக்கிட்ட வந்து பாசமாக வந்து பார்க்குறாரு. சீதா கோ தபஸ்வனி கே भेष में देखकर माताएं दुखी हुई. அதாவது சீதையை வந்து அந்த தபஸ்வனியோட அந்த ட்ரெஸ்அப்பில் பார்த்துட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டாங்க. ராம்னே கைகோ பிரணாம் கியா. ராம் வந்து கைகை வணங்குறாரு. சஹஜ் பாவசி, அதாவது ரொம்ப இதுவாக ரொம்ப திமிருவம் காட்டாமல் அமைதியாக. கைகை மன் ஹி மன் பஷ்தா ரஹி थी. ஸோ மனசுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு. என்னடா இது நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. அகலே தின் भरत ने राम से राज ग्रहण का आग्रह किया. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ராம் வந்து பரத் வந்து ராம் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, வாங்க நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறாரு. समझाया. विनती के लिए अयोध्या लौट चले. நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் வாங்க நீங்கள் அயோத்தியாவுக்கு போகலாம். राम इसके लिए तैयार नहीं हुए. राम இதுக்காக வந்து ரெடி ஆகலை. माता की आज्ञा का पालन अनिवार्य है. पिता की आज्ञा का पालन. ஸோ பிதாவோட ஆர்டர் இது வந்து
कंपलसरी நான் வந்து அப்பா கொடுத்த வாக்கை வந்து நான் மீற மாட்டேன். पिता की मृत्यु के बाद मैं उनका वचन नहीं तोड़ सकता. அதாவது அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட வார்த்தை அவரோட இறந்ததுக்கப்புறம் அவரோட சொன்ன ப்ராமிஸ் வந்து கொடுத்த வாக்கை வந்து நான் வந்து உடைக்க மாட்டேன். பரத் கோ ராஜ்கா சம்ஜாயா. ஸோ பரத் வந்து ராஜ்யெலாம் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. கஹா கி ஆப் தும் ஹி கத்தி சமாளோ. ஸோ சம்பாலோ, இப்போ நீ தான் வந்து அந்த பேலஸ் வந்து அந்த இடத்த வந்து நீ தான் பாதுகாக்கணும். ஏ பிதாக்கி ஆக்யா ஹே. இதுதான் வந்து அப்பாவோட ஆர்டர். அப்பா சொன்ன இது வந்து நம்ம வந்து கேட்கணும். राम भरत संवाद के समय मंत्री और सभासद वहाँ उपस्थित थे. ஸோ பரத்க்கும் ராமுக்கும் ரொம்ப நீண்ட நேரம் பேசினதுக்கப்புறம் வந்து மந்திரியும் சபாசதும் வந்து அங்கே ப்ரெசன்ட் ஆகிட்டாங்க. முனி வசிஷ்ட கூட, யாராவது ராமோட குரு. भरत बार बार राम से लौटने का आग्रह करते रहे. ஸோ பரத் வந்து போகலாம் ரிட்டன் போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. राम हर बार पूरी विनम्रता और दृढ़ता के साथ इसे अस्वीकार करते. ஸோ ராம் வந்து அது சொல்லும் போதெல்லாம் வந்து அந்த ஒரு நொடியிலே வந்து அவர் ரொம்ப ஹியூமனிட்டியாக வந்து ரொம்ப ஆன்சர் பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. महर्षि वशिष्ठ ने कहा. महर्षि वशिष्ठ சொல்கிறாரு, राम रघुकुल की परंपरा में राजा ज्येष्ठ पुत्र ही होता है. அதாவது வந்து ரகுகுலத்தில் வந்து பரம்பரா வந்து கல்ச்சர், அந்த ஒரு ஜெனரேஷன் அந்த கல்ச்சரல் ஜெனரேஷனாகவும் வந்து ராஜாவோட பெரிய பையன் தான் வந்து ராஜா ஆவாங்க. சரிங்களா? பெரிய ஜேஷ்ட புத்திரன் வந்து ஃபஸ்ட்டு பையன் தான் வந்து. तुम्हें अयोध्या लौटकर अपना दायित्व निभाना है, इसी में कुल का मान है. अதாவது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து அயோத்தியாவுக்கு வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம குலதெய்வ நம்மளோட அதை கூலில் வந்து சாமி இதுக்கு தான் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. राम ने बहुत समझत स्वर में कहा. அது வந்து ராம் வந்து ரொம்ப அமைதியான சொல்கிறாரு. चाहे चंद्रमा अपनी चमक छोड़ दे, सूर्य पानी की तरह ठंडा हो जाए, हिमालय शीतल न रहे. அதாவது என்ன சொல்கிறாரு வந்து அந்த சந்திரமானா வந்து அந்த மூணே வந்து இப்போ நைட்டில் எப்படி இருக்கும், மூணு ஷைனிங்காக கொடுக்கணும், சமக் சோடுது, அதாவது ஷைனிங் கொடுக்க விட்டாலும் சூரியன் பானி தர டண்டா, அதாவது சூரியன் வந்து எப்போவுமே வந்து வெயிலாக தான் இருக்கும். ஸோ தன்னோட உருவத்தையும் வந்து மாற்றுறாங்க. ஸோ சூரியன் வந்து தண்ணி மாதிரி கூலாக இருந்தாலும் ஹிமாலய ஷீத்தல் நரகே, அதாவது மவுண்டன் ஹிமாலயஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூலாக தான் இருக்கும். அது கூல் இல்லாமல் சமுத்திரக்கு மரியாதை பங்கு ஹோ ஜாய், அதாவது கடலே உடஞ்சாலோ பரந்துமே பிதாக்கா ஆக்கே சே விரத் நஹி ஹோ சக்தா. அதாவது வந்து என்ன சொல்கிறாரு ராம் வந்து இது வந்து எல்லாமே இப்படி நடக்கணும்னு சம்பவம் இல்லை. ஸோ மூன் வந்து ஷைனிங் விடாது, ஸோ சூரியன் வந்து கூல்னஸில் வராது. ஸோ இதெல்லாம் வந்து தலைகீழ நின்னாலும் அப்பா சொன்ன வாக்கை நான் வந்து மீற மாட்டேன். ஸோ நான் தான் வந்து அப்பா சொன்ன வச்சனை வந்து நான் வந்து மீற மாட்டேன். இது இப்படி நடந்தால் கூட தலைகீழ நின்னா கூட நான் வரமாட்டேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த எல்லா பொருளும் வந்து தலைகீழ நின்னாலும் ஸோ என்னால் வந்து வர முடியாது, அப்பாவோட வார்த்தையினால் அப்பா சொன்ன வார்த்தையை நான் மீறி வர மாட்டேன் சார். மே உனக்கு ஆக்யாசே வன் ஆயா ஹூ, அப்பாவோட ஆர்டர் படியாக தான் வந்து நான் வந்து காட்டுக்கு வந்திருக்கேன். மே உன்ஹி கே ஆக்யா சே பரத் கோ ராஜ்கதி சம்பாலே செய்ய. ஸோ அவங்க சொன்ன ஆர்டர் படியாக தான் வந்து நீ வந்து ராஜ்கத்தை வந்து நீ பார்க்கணுன்னு. ராம் கிசி தர லौटने தயார் நஹி ஹுய். ஸோ ராம் வந்து நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்னாலும் அவர் வந்து வரத்துக்கு ரெடியாக இல்லை. भरत के चेहरे पर निराशा के भाव थे. ஸோ பரத்தோட ஃபேஸில் வந்து ரொம்ப கவலையான இருந்துச்சு. वे विफल हो गए, அவரால் வந்து சக்ஸஸ் அடைய முடியல. ராம் கோ மனானே மே, அதாவது வந்து ராமை வந்து கன்வின்ஸ் பண்ண அவரால் வந்து முடியலை. आप नहीं लौटेंगे तो मैं भी खाली हाथ नहीं जाऊँगा. ஸோ நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் வரலன்னா கூட என்னால் வந்து வெறும் கையோடு என்னால் வந்து அயோத்தியாவுக்கு போக முடியாது. आप मुझे अपनी खड़ाऊँ दे दे, मैं 14 वर्ष उसी की आज्ञा से राजकाज चलाऊँगा. அதாவது வந்து நீங்கள் ஒன்று அந்த சாண்டலில் அந்த காலில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த கட்டை செருப்பு மாதிரி. ஸோ அந்த கடாவை வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் வந்து அந்த த்ரானில் வந்து அந்த கடாவை வச்சுட்டு அது சொல்கிற மாதிரி நான் வந்து ராஜ்யத்தை வந்து நான் இது பண்ணுறேன், ராஜ்யத்தை வந்து நான்
ராஜ்கத்தை வந்து நான் ரூல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. பரத் का ये आग्रह राम ने स्वीकार कर लिया. ஸோ பரத் சொன்ன இந்த ஆர்டர் வந்து அவர் சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. अपनी खड़ाऊ दे दी, தன்னுடைய சப்பல் வந்து கொடுக்குறாரு. பரத் ने खड़ाऊ को माथे से लगाया और खड़ा வந்து தொட்டு கும்புறாரு தலையில் எண்ணெய் வச்சுட்டு. और कहा 14 வருஷம் தக், அதை சொல்கிறாரு 14 வருஷம் வரைக்கும் அயோத்தியாவில் வந்து இந்த கடாவும் வச்சு தான் நான் வந்து ரூல்ஸ் பண்ணுவேன். सबको प्रणाम कर राम ने उन्हें चित्रकूट से विदा किया. ஸோ எல்லோரும் வந்து ராம வந்து வணங்கிட்டு எல்லோரும் வந்து சித்திரக்கூட்லேருந்து கிளம்பி போகிறாங்க. ராம் கி சரண் பாதுவோं को एक सुसज्जित हाथी पर रख गया. அதாவது வந்து ராமோட அந்த சரணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடாவு அந்த சப்பல் வந்து ஒரு அழகான ஒரு டெக்கரேட் பண்ண யானை மேலே வச்சுட்டாங்க. ஏன்னா இனிமேல் அது தான் ராஜா, அது சொல்கிறது இப்போ எப்படி ராஜா இப்போ ராமுக்கு பதிலாக அந்த கடாவை வந்து இப்போ ரூல்ஸ் பண்ண போகுது. ஸோ பிரதிஹாரி உஸ் பார் चावर डुलाते रहे. ஸோ அயோத்தியா पहुंचकर भारत ने पादुका पूजन किया. ஸோ வந்து எல்லோரும் வந்து அந்த 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 கடாவும் வந்து எடுத்துகிட்டு அயோத்தியாவுக்கு போகிறாங்க. ஸோ அயோத்தியா ரீச் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பாதுகா வந்து பூஜை போடுறாங்க. कहा ये पादुकाएं राम की धरोहर है, मैं इनकी रक्षा करूँगा, इनकी गरिमा को आँच नहीं आने दूंगा. ஸோ இந்த தரோஹர் வந்து அதாவது வந்து இந்த தரோஹர்னால் நம்ம இது கூட சொல்லுவாங்க, பொக்கிஷமானது கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த அடகு கடையிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பொருள் அதாவது நகை வச்சு நம்ம சீட் எடுத்தோம் அந்த மாதிரி. அப்போ அந்த பொருளை வந்து நம்ம எவ்வளோ பத்திரமா பாதுகாப்போம் அந்த மாதிரி. ஸோ அந்த அண்ணாவோட இது வந்து இதை வந்து நான் தான் பாதுகாப்பணும், இன்னைக்கு கரிமாக்கும் இதில் வந்து நான் எந்த ஒரு கஷ்டமும் வர விட மாட்டேன். பரத் அயோத்தியாமே கபி நஹி ருக்கே. ஸோ பரத் வந்து அயோத்தியாவிலேருந்து எப்பவுமே இல்லை. தபஸ்விக்கு விரஸ்த் பஹனே நதி கிராம் சலே கயே. ஸோ அவர் வந்து தபஸ்வி, அதாவது ராம் லக்ஷ்மணன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி போட்டுட்டு அவர் நதி ஓரமாக நதியில் வந்து போகிறாரு. ஜாதி சேமே உன்னை கஹா மேரி அப் கேவல் ஏக் இச்சாயே, எனக்கு வந்து ஒரே ஒரு இஷ்டம் தான், இன் பாதுவோं को उन चरणों में देखूं जहाँ इन्हें होना चाहिए. ஸோ இந்த அந்த 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 சப்பலை வந்து அவங்களோட காலில் தான் இருக்கணும்னு விரும்புகிறேன். அது வந்து எங்கே இருக்கணும் அங்கே தான் நான் ஏன்னா வந்து அது கண்டிப்பாக வந்து ராமோடது தான். ஸோ ராம் அதை வந்து போட்டுன்னு நடப்பார். ஸோ அங்கே தான் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ சரணமே தேக்கும், அவங்களோட பாதத்தில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். மே ராம் கே லौटने பிரதீட்சா கருங்க 14 வருஷம். அதாவது வந்து நான் வந்து ராமண்ணா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதாவது 14 வருஷம் வரைக்கும்ன்றாங்க. அப்போ ராமன் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வந்து காட்டுக்கு போனார்? 14 வருஷம் வரைக்கும் காட்டுக்கு போனார். தெரியும்ல, ராம சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுங்க, சாரி. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 14 வருஷம் அவர் வர வரைக்கும் வந்து அதில் தான் வந்து ரூல்ஸ் பண்ணுவாங்க. சரி நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.